இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மழை காலம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. ஸோ நம்ம வந்து மாடி தோட்டத்தில் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற ரோஸ் செடிகளை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூத்த பூக்கள் நிறைய இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதெல்லாம் பறிச்சிருங்க. அது நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா பூவுமே நமக்கு வேஸ்ட் ஆகிடும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரோஸ் செடிகள் வந்து நல்லா க்ரோ ஆகிறதுக்கு நம்ம பூக்களை வந்து பறிச்சாதாங்க நமக்கு சைட்லேருந்து நிறைய துளிர்கள் வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ மழை காலத்தில் வந்து நமக்கு ரோஸ் செடிகள் வந்து நம்ம நல்லா க்ரோத் இருக்குங்க. நார்மலாக சம்மர் சீசனில் இருக்கிறத விட இந்த மாதிரி ரைனி சீசனில் பார்த்திங்கன்னா நல்லா வந்து க்ரோத் இருக்கும். இந்த டைமில் நம்ம பூக்கள் இருக்கும்போது பூக்களுக்கு தான் அதிகமாக சத்துக்கள் தேவையில்லாமல் போயிட்டுருக்கும். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், பூக்கள் வந்து இருந்ததுன்னா கண்டிப்பாக பூக்களை வந்து பறிச்சிடுங்க. நம்ம அழகுக்காக கண்டிப்பாக ரோஸ் செடியில் வந்து பூக்களை விடுவோம். ஆனால் வந்து அது வந்து கொஞ்ச நாளில் வந்து நிறைய பூக்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பறிச்சிடுங்க. அப்படி பறிக்கலைன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு தாங்க சத்துக்கள் அதிகமாக போகும். நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து துளிர்கள் வரத்துக்கு வந்து வராது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப்